ஸோ அந்த தோட்டத்துக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா நிறையவே ஃபுட்டேஜஸ் அப்படி இப்படின்னு எல்லாமே எடுத்தாச்சு. ஸோ அவங்களுக்கும் தேவையான கண்டென்ட் எல்லாமே எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து ஸ்ரீலங்காவோட லாங்கஸ்ட் ரயில்வே டனல் அப்படின்னு சொல்கிற இலங்கையினுடைய நீளமான புகையிரத சுரங்கம்னு சொல்கிற சிங்கமலை டனலுக்கு தான் இப்போ நான் போயிட்டுருக்கோம். என்னோடய வீடியோவில் நான் ஃபஸ்ட்டு வீடியோவே ஆரம்பித்தது அங்கே தான், அந்த டனலில் தான் ஆரம்பித்து இன்றைக்கி இங்கே வரைக்கும் வந்து நிற்கிது. ரைட்டு, வேணாம் இதிலே போயிடும். இதில் ஏறுவோமா? ஏறுவீங்களா? ஏறலன்னா ஓகே. பார்த்து வாங்க. விழுந்துட்டீங்களா? வந்தவங்களாம் ஒரு ரோட்டில் ஏற விட்டுட்டேன். கவாத்து வெட்டியிருக்காங்க ப்ரோ. ஸோ இன்னொன்று என்னன்னு கேட்டால், இந்த கவாத்து வந்து இப்போ மெஷினில் தான் வெட்டுறாங்களாம். மெஷினில் முன்ன ஆரம்ப காலத்துலலாம் கத்தி தானே, அதுக்குன்னு சொல்லி கத்தி வச்சுருப்பாங்க, கவாத்து கத்தி. ஸோ இப்போ வந்து மெஷின்ஸில் தான் பெரும்பாலான தோட்டங்களில் வந்து கவாத்து வெட்டுறாங்க. ஓகே போகலாம். யப்பா சரியான கம்ஃபர்டபுள் இல்லை? ஹேண்டில் பண்ண ரொம்பவே லேஸு. ஸோ ஃபோனை விட கோப்ரோ வந்து ரொம்பவே லேஸாக இருக்குது. குட்டியாகவும் எடுத்துகிட்டு போகலாம். இது ஒரு பட்டன் தானே? ஆமாம் ஆமாம், இது ரெக்கார்ட் பட்டன். ஓகே, இதை அமர்த்திட்டா காய்ச்சிட்டு போகலாம். திருப்பி அமர்த்தினா ரெக்கார்ட் நின்று. ரைட், இல்லாமல் இப்போ ஃபோனில் வந்து இப்போ ஃப்ரண்ட் கேம் ஆன் பண்ணணும், பேக் கேம் ஆன் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது தானே. இப்போ இது வந்து அந்த மாதிரி இதில் எதுவுமே இல்லை, சும்மா அப்படி. ஆமாம், ட்ராவல் பண்ணுறதுக்கு கோப்ரோ வந்து குவாலிட்டி நல்லா வேணும்னா ஃபோன் தான் நல்லா. அப்படியா? கோப்ரோன்ற அந்த இதில் வந்து ரொம்ப ஸ்டெபிளைஸாக இருக்குது எல்லாமே, ரொம்ப நல்லா இருக்குது. இப்படி ஒரு இதில் ஃபோனை வந்து ரொம்ப பெருசாக பிடிச்சிட்டு போகிறதுக்கு இப்படி ஒன்று இருந்தால் பிடிச்சிட்டு போகிறது ரொம்பவே லேஸு. இது ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குதா? இல்லையே. இல்லை. ஓகே, ட்ரெயின் திரும்பி வந்து இல்லை இல்லை இல்லை. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 1 ஹவருக்கு மேலே மழைனால ஒரு இடத்துல ஒதுங்கி நிற்கிறோம். ட்ரெயினும் வந்துட்டு ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஹவருக்கு மேலேயா மழை வந்தனால அப்படியே ஒதுங்கி நின்றோம். ஃபைனலி சிங்கமலை டனல் கிட்டே கூட்டிகிட்டு வந்தாச்சு, சுரங்கத்துக்கிட்ட கூட்டிகிட்டு வந்தாச்சு. இதுக்கு பக்கத்தில் இந்த கோயில் வந்து கட்டிட்டாங்க. நான் ஏற்கனவே இந்த இடத்துக்கு வந்தப்போ வந்து இந்த கோயில் கட்டிகிட்டு இருந்தாங்க. இது ரொம்ப கொஞ்சம் விசேஷமான கோயில், இந்த பகுதியில் கொஞ்சம் சக்தி வாய்ந்த கோயில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு அம்மன், சுரங்கத்து முத்துமாரியம்மன் கோயில். அழகாக இருக்குது இப்போ பார்க்க. ரைட், கூட்டிகிட்டு வந்தாச்சு, போகலாம் ப்ரோ. அந்த பக்கம் போனால் ஹட்டன் கிலோமீட்டரில் ஒரு போயிட்டு வருவோம். அவளுக்கு ட்ரெயின் வந்தால் ஒதுங்கலாம். சைடில் ஒதுங்கலாம். இல்லை ஒதுங்கலாம். ரோடு இல்லை ப்ரோ, மேலே ஒரு சின்ன ஒரு குளம் மாதிரி ஒன்று இருக்குது. ஆமாம், குளம்னா அது அப்படி இல்லை, ஊற்று தண்ணி. போகலாம் ப்ரோ, போயிட்டு வருவோம். போயிருப்பீங்க தானே உள்ளுக்கலாம்? நடக்கலாம், நடந்துட்டு வருவோம். இந்த இடத்துல பாருங்க, சூலாயுதம் வச்சிருக்காங்க. ஆமாம், பாதுகாப்பு. ஆமாம், அதுக்கு தான் சொல்லுவாங்க ப்ரோ. போவோம் ப்ரோ. இல்லை வாங்க நிறைய பேர் போயிட்டு வருவாங்க. 1 கிலோமீட்டர் இருக்குமல்ல? அவ்வளோ இருக்காதா? அந்த சைடு ஹட்டன். அன்னைக்கு ஒரு சின்ன ஒரு எஸ்டேட் இருக்குது, பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துடும். நடக்கிறதே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. போயிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? நிறைய நாள் மாட்டுப்பட்டிருக்கோம்.
நான் போயிருக்கேன். ஓகே, இப்போ வந்து சிங்கமலை டனலுக்குள்ளே வலுக்கட்டாயமாக உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். உங்களுக்கு எதுவும் ஆச்சுன்னா நான் பொறுப்பு இல்லை. முட்டாது ப்ரோ இல்லை, வாங்க நான் காட்டுறேன். அன்றைக்கி ட்ரெயின் வந்தால் ஒதுங்கிறதுக்கு இடம் இருக்குது. ப்ரோ எப்படி இருக்குது இந்த இடம்? ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா இந்த இடத்துக்கு எப்படி இருக்குது? நல்லா இருக்குது, குளிர்ச்சியாக இருக்குது, கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. ட்ரெயின் பயம் தான், மற்றபடி ஓகே ப்ரோ, சூப்பர் இடம். ட்ரெயின் ஒன்றும் ஆகாது ப்ரோ, அது ஒதுங்கிக்கலாம். அது வந்து மலையில் கொட்டுற தண்ணி இல்லை வளமையாக மேலே வந்து ஊற்று தண்ணி வந்து நிறைய இருக்குது, ஊற்று நீர். இப்போ இதுக்குள்ளே வரும்போதெல்லாம் வந்துட்டு இருந்துச்சுல்ல, அந்த ஒரு ஸ்டார்டிங் தான் இது. இப்போ இந்த பக்கம் நிறைய இங்கேருந்து அங்கே வரைக்குமே இப்படி தான் இருக்கும். அது இந்த மழை காலத்தில் வந்து இன்னும் அதிகமாக வந்துகிட்ருக்கு. மற்ற நாளில் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. ஸோ ஃபைனலி எல்லா இடமும் சுற்றிட்டு ஒரு வழியாக இவங்களாம் தங்கியிருக்க ரூமுக்கு வந்தாச்சு. எல்லாருமே ஒரு சைடில் இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க, ஒருத்தவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தினேஷ், அடுத்து என்ன பிளான்? என்ன மாதிரி உங்களோட சேனலுக்காக நான் நெக்ஸ்ட் எங்கேயும் டூர் எதுவும் பிளான் பண்ணியிருக்கீங்களா? எப்பயுமே அன்பிளான் ட்ரிப் தான், பிளான் பண்ணி தான் ஸ்டார்ட்ல இருந்து பண்ணுவோம். ஓகே, ஸ்டார்டிங்கில் வந்து பிளான் பண்ணி தான் எல்லாம் பண்ணிட்டு ஓகே. இங்கே போகலாம், இந்த இடத்துக்கு போகலாம். இப்போ கொழும்புக்கு போனோம்னா ரைட் போர்ட் சிட்டி போகலாம், ஓகே, கோல்ட் ஃபேஸ் பீச் பார்க்கலாம், அழுக்கடை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அப்படி போனோம்னா வந்து அதை மட்டும் தான் நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும், இந்த கண்டென்ட் கட்டாயம் இருக்குன்னு சொல்லிட்டு. யூடியூப் அப்படின்னு பார்க்குறப்போ இப்போ வந்து ட்ராவல் அப்படிங்கிறத எனக்கு மைண்டில் எப்பயுமே இந்த இந்த இடம்லாம் போய் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதனால வந்து பிளானிங் பண்ணுறதே இல்லை. இப்போ ஹட்டன் வந்திருக்கோன்னா ஹட்டனில் ரைட் இந்த இடத்துக்கு போகலாம், யாராவது நண்பர்கள் வந்து கேட்குறது இங்கே பிளேஸ் நல்லா இருக்கும்னு அப்படியே போகிற வழியில் வீடியோ எடுத்து அப்படியே போகிறோம். வீடியோக்காக இப்போ ஓடுறது கிடையாது. சூப்பர். சொல்லுங்க கஜன் ப்ரோட்டையும் கேட்கலாம். இப்போது நீங்களாம் வந்து யூடியூப்லலாம் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல? இப்போ பொதுவாக ஆமாம் இருக்குது. யாழ்ப்பாணம் பக்கம்லாம் எடுத்துட்டிங்கன்னா இப்போ நிறைய யூடியூபர்ஸ், எக்கச்சக்கமான யூடியூபர்ஸ் வந்து உருவாகிட்டாங்க. இப்போ ஒரு ஆள் தொடங்க மற்ற பார்த்து தொடங்குவாங்க. இப்போ உங்களை பார்த்து இங்கே கிணறு தொடங்குவாங்க. இப்போ அந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நல்லா படிப்ப முடியும். சரி, இல்ல உண்மைதான் ப்ரோ. என்னடா நிறைய பேர் வந்து யூடியூப்ல பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்மளோட கரியரை அப்படியே விட்டுருவாங்க. ஓகே, யூடியூப் எவ்வளவு காலத்துக்கு இருக்கு, ஓகே செட்டில் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிடையாது ஆசை. நானே செகண்ட் இயரோட விட்டு போய் கேட்குறேன், ஒரு டிகிரியை விட்டுட்டு போயிட்டு யூடியூப் தொடங்குவானே. அப்போ 2 வருஷம் முடிஞ்சுதானே, முடிச்சுட்டு ஒரு ஐடியா தொடங்கன்னு சொன்னதால முடிச்சேன். இப்போ முடிஞ்சிருக்கு. ஓகே, ஆனால் அந்த டைமுக்கு கன பேர் பீட் பண்ணி போயிட்டாங்க. என்ன இருந்தாலும் ஒரு பிளாட்ஃபார்மில் ஒரு போட்டி தானே. ஓகே, ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் படித்தது கை கொடுக்கணும். சூப்பர். அதே மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து ஒரு தொழிலில் இருக்கிறப்ப யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுவாங்க பார்ட் டைம், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஃபுல் டைமாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு விட்டுருவாங்க. விட்டுட்டு இதுக்கு வந்து இதில் ஒரு ரிவென்யூமே இருக்காது, சும்மா எல்லாம் டைம் வேஸ்ட் தான். ஒரு பேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை தொடர்ந்து செய்யலாம். யூடியூப்பில் வந்து நீங்கள் நிலைத்து நிற்கணும்னா உங்களுக்கு தெரிஞ்சதை செய்வோம். கண்டிப்பாக அடுத்தவன் வியூஸ் போகுது இல்லை அடுத்தவனுக்கு வியூஸ் போகுது அப்படின்றதுக்காக செய்ய வலிக்கிட்டீங்கன்னா கடைசி ஒரு 5 வீடியோ போடுவீங்களா, அது வரைக்கும் ஓகே இருக்கு. ஆனால் அதுக்கு அடுத்தது உங்களுக்கு என்ன செய்யறேன்னு உங்களுக்கே தெரியும். அதனால ஸ்டார்ட்ல அப்படிதான். ஏன்டா எங்களுக்கு தெரிஞ்சது என்ன வருதோ, ஏன்டா ஒரு யூடியூப்ன்ற ஒரு இது வந்து கடல் மாதிரி. இப்போ அதில் வந்து அவனுக்கு இனிமேல் பெஸ்ட்டாக வராதான் அவன் போடுவான். இதாக இருந்தாலும்
இப்போ நான் உதாரணத்துக்கு என்னால் பஸ்ஸில் ட்ராவல் பண்ண இல்லாது, மார்க்கெட்டில் போய் இடம் காட்ட இல்லாது. இப்போ ஒரு சில மைனஸ் இருக்குமே எல்லாருக்குமே. இப்போ என்னில் இருக்கிற ப்ளஸ் என்ன, எல்லா இடம் பைக் ஓடுவேன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதால் கொஞ்சம் ஓகே, அதில் தான் நான் நிலைச்சிருக்கேன்றது எனக்கு தெரியும். அதே மாதிரி எல்லாருக்குமே ஒரு இது இருக்கும். கஜம் ப்ரோவாக இருந்தாலும் சரி, தினுஷ் ப்ரோவாக இருந்தாலும் சரி, எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. எல்லாருமே தனிப்பட்ட டேலண்ட் ஆனாங்க. ஏன்னா அது வெளி கொண்டு வர்றதுக்கு டைம் ஆகும், அவ்வளோதான். இப்போ நான் பெரிய ஆளுன்றது எப்பயுமே நாங்கள் நினைக்கக்கூடாது. இன்றைக்கு என்ன தெரியுது அவ்வளோதான். உங்களை தெரியலை, நீங்கள் என்னோட டேலண்டான ஆகலாக தான் இருக்கிறீங்க. விளங்குது, தெரியப்படுத்தணும் முதலாவது. அதான் யூடியூப்பில் இருக்கிற ஒரு மைனஸ் ஆகுது. தெரியப்படுத்திக்கல நீங்கள் டொப்புக்கு போயிடலாம். கன்சிஸ்டன்சி தொடர்ந்து செய்யணும். எந்த வேலை பண்ணாலுமே வந்து தொடர்ந்து செய்யணும். என்னை பொறுத்த வரைக்குமே நான் வீட்டை கேட்ட விஷயம் சரி, மெட்டாக்கள் சுத்த வர உள்ளாக்கள்கிட்ட கேட்ட சப்போர்ட்டுமே அதுதான். எப்படின்னா இப்போ நாங்கள் ஒரு 5 நாள் தொடர்ந்து டெய்லி வீடியோ பண்ணிட்டோமா, அதுக்கு அடுத்த நாள் ஒரு கிழமை விட்டுட்டோம்டா திருப்பி வீடியோ ஓடுங்க 400 வியூஸ் இருக்கு. அப்போ இவ்வளோ கிலோமீட்டர் கடந்து வந்து ஒரு வீடியோ போட்டுட்டு இதண்டில் ஒரு பிரயோசனம் இருக்கா? இப்போ யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் 2 நாளைக்கு ஒருக்கா வீடியோ பண்ண போறீங்கன்னா அதை மாற்றாமல் வருஷம் ஃபுல்லாக போடணும். என்ன நடந்தாலும், காய்ச்சலோ உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் போட்டே ஆகணும். அப்படி இல்லாட்டி யூடியூப் செய்ய இல்லாது. எந்த எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், அப்படி தான் எல்லாருக்குமே கேட்டு பாருங்க. ஒன்று பிராண்டான இடத்துல இருக்கணும், அல்லது பிராண்டாக இருக்கும். இதில் ரெண்டுமே நாங்கள் இல்லைன்னா நாங்கள் ஒரு வீடியோவை போட்டு தான் ஒரு வாக்களுக்கு எங்களை பழக்கப்படுத்தி தம்பி இப்படி தான் செய்வாருன்னு சொல்லி. இப்போ வரைக்கும் எங்களோட சேனல் பார்க்கணும்னு தோணுதுண்டா அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை நாங்கள் கொண்டே சேர்க்கிறோம். இப்போ நான் எங்களே தனியாக காட்டி நான் இப்படி செய்தேன் அப்படி செய்தேன்றதுல அவங்களுக்கு பிரயோசனம் இல்லை. எங்களால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரயோசனம் இருக்கா? ரைட், இந்த இடத்துக்கு போகிறேன்டா, இவ்வளோ டிக்கெட் வருமா, இந்த ரோட்டால் போனால் கஷ்டமா, இல்லை இந்த இடத்துக்கு போக ஈஸியாக போகலாமா, இந்த சீசனில் போகக்கூடாது அப்படின்ற நிறைய விஷயம் பார்த்தா பிரயோசனமாக இருக்கும். இங்கே பாரு நாங்கள் வந்துட்டோம், குளிச்சுட்டோம், போனோம் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. அவங்கள அதை பார்க்கவும் மாட்டாங்க. அதான் யூடியூப் கண்டென்ட் இப்போதைக்கு ஒன்று. நாங்கள் ஏற்கனவே ஃபேமஸாக இருந்தோம்னா நாங்கள் என்ன செய்தாலும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. விளங்குதா, நாங்கள் யாருண்டே தெரியாத ஒரு ஜீவன். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள்லாம் ஏதோ ஒரு மூலையில், பவுனியாவோ இல்லை யாழ்ப்பாணத்தில் ஏதோ ஒரு மூலையில் எவ்வளோ பேர் இருக்காங்க டேலண்டானாக. ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம், அது ஏதோ ஒரு முறையில் முயற்சி செய்து கொண்டே இருக்கோம். ரைட், வெளியில் வரும் எல்லாமே ஈஸியாக கிடைக்காது. அவ்வளோ இன்னைக்கு நம்ம வீடியோ இவங்க எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிடுவாங்க. ப்ரோ வாங்க, அப்படியே ஃபினிஷ் பண்ணிவிடுவோம். ஓகே மக்களே, பாய் முடியுங்க இந்த வீடியோவை. யாராவது எங்களுடைய சேனல்ல இருந்து மனோஜ் அண்ணனுடைய சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காம அப்படி வந்துருது மறக்காம அவரோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்ல வீடியோஸ் நிறைய போட்டு. ஸோ நீங்களும் இவங்களோட சேனல்ஸ் எல்லாமே போய் பார்த்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட், ஷேர் அதெல்லாமே பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரோ தேங்க்யூ. பாய் சூப்பர். மறக்காம லைக்காக பண்ணி விட்டுருங்க.